விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னையில் 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தேவராஜன் இணைப்பில் உள்ளார். தேவராஜன், பணி நிரந்தரம் செய்யக்கோரி 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் சென்னையில் எந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? மேலும் அவர்கள் பிரதானமாக வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன? விரிவான விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக கிருஷ்ணவேணி, சென்னையில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி அருகே தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும், தூய்மை பணியாளர்களை சந்திக்க வலியுறுத்தியும் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நடத்தி வந்தனர். இந்த போராட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பிற்காக 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இவர்களது முக்கியமான பிரதானமான கோரிக்கைகளாக தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதும், முதல்வர் விஜய் அவர்கள் தூய்மை பணியாளர்களை வந்து சந்திக்க வேண்டும் என்பதே இருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தூய்மை பணியாளர்கள் பேசுகையில் பல்வேறு வகையான கோரிக்கைகளை எடுத்து வைத்தனர். கிருஷ்ணவேணி, அரசு ஊழியரி 3வது குழந்தைக்கு 1 வருடம் மகப்பேறு விடுப்பு அரசு வழங்குகிறது. ஆனால் தூய்மை பணியாளருக்கு மட்டும் ஏன் மகப்பேறு விடுப்பு வழங்கவில்லை என கேள்வி எழுப்பியிருந்தனர். சென்னை மாநகராட்சிக்குள் 9 சங்கங்களுக்கு அலுவலகம் இருந்து வருகிறது. ஆனால் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட எங்களது உழைப்போர் உரிமை இயக்கத்திற்கு மட்டும் ஏன் அலுவலகம் இல்லை? இது போன்ற கேள்விகளை முன்வைத்து வந்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரின் தேர்தல் வாக்குறுதியான H3 படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கூறி வந்தனர். கழிப்பறை, ஓய்வறை, சம்பளத்துடன் கூடிய வார விடுமுறை வேண்டும் எனவும் தெரிவித்து வந்தனர். எங்களையும் மாநகராட்சி பணியாளர்கள் என அறிவித்தால் பேஸ் ஆப் என்ற ஒரு முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் கூறி வந்தனர். புதியதாக பணியில் அமர்த்தப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் PA, அதாவது அவர்களின் உதவியாளர்கள் என்று அறிவிக்கப்படும் அவர்களுக்கு 25,000 சம்பளம் வழங்கும் போது 10-20 ஆண்டுகளாக பணி செய்யும் தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு ஏன் வெறும் 19,000 சம்பளம் மட்டும் வழங்குகிறீர்கள் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வந்தனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிவித்த தின ஊதியம் 832 ரூபாயை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நிச்சயமாக வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். நீதிமன்றத்தில் மீண்டும் பணியில் எடுத்துக் கொள்வதாக தெரிவித்த 1400 பேரில் மீதமுள்ள 13 பேரையும் உடனடியாக பணியில் அமர்த்த வேண்டும், இவ்வாறு அவர்கள் தெரிவித்து வந்தனர். முதல்வர் எங்களை நேரடியாக சந்திக்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், இடதுசாரி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கையெழுத்திட்ட படிவத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் தலைவர் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர்களை, சினிமாக்காரர்கள், பெரிய பணக்காரர்களையும் பார்க்கும்போது ஊரையே சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களை ஏன் சந்திக்க தயங்குகிறார்? எங்களால் தான் அவர் ஆட்சிக்கு வந்தார் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வந்தனர். பின்னர் அதைத் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியிலிருந்து முதல்வரை காண்பதற்காக தலைமைச் செயலகம் வரை பேரணியாக செல்ல முயற்சித்தனர். சென்னை புறநகர் மையம் எதிரே போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு அதன் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களும் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். அதன் பின்னர் கைது செய்யப்பட்டு காவல் வாகனத்தில் ஏற்றி அழைத்து செல்லப்பட்டனர். கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தேவராஜன்.